அதில் வந்து விக்ரம் சார்லாம் வந்து வேற மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க, பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எனக்கு நிஜமாவே அவர் கன்னிவெடியெல்லாம் செய்கிற ஏரியாவில் இருந்த மாதிரி எனக்கு டவுட் வந்துருச்சு. ஏன்னா அவர் அதை ஹேண்டில் பண்ணுற விதம்லாம் இருக்குல்ல, அதை தூக்கிட்டு அவ்வளோ கவனமாக ஹேண்டில் பண்ணலாம் பார்க்கும்போது நான் ரிவ்யூவில் கூட பேசியிருந்தேன். ஆமாம், அது வந்து என்னன்னா டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஏடிஸ் எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க. அது கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்என்டி பண்ணி ஒரிஜினலான லேண்ட்மைன் எப்படி இருக்குமோ அது மாதிரி எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் பாலச்சந்தர் அவர் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணிக்கிறார். ஆர்டர் அதெல்லாம் சேர்ந்து டிசைன் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸில் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகிற ஒரு தடவை மழை வந்துருச்சு. வந்து லைட்டெல்லாம் ஃபுல்லாக மழையில் ட்ராப் ஆகி இவ்வளோ கவர்லாம் போட்டிருக்கோம். போட்டும் அது பிரச்சனை ஆயிடுச்சு. திரும்ப மறுபடியும் அதை வந்து ரெடி பண்ணி அடுத்து இன்னொரு நாள் பிளான் பண்ணி எடுத்தோம். இந்த படத்தில் வந்து இவ்வளோ பெரிய கொண்டாட்டம், இந்த இரவு இவ்வளவு ஒரிஜினலாக வந்திருக்கு அப்படின்றதுக்கு பின்னால் ஒரு 150-200 பேர் வேலை பார்த்துருக்கோம். உழைப்பு இருக்குது. அது எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியில் தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்துச்சு.